பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசிகளுக்கு எழுதும்போது எவைகளை சிந்திக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு அட்டவணை பட்டியலை அங்கு பதிவு செய்திருக்கிறார். அதிலே முதல் காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளையோ அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். உலகத்தில் எங்கு தேடினாலும் உண்மையானது குறைபட்டிருக்கிறது, கரைபட்டிருக்கிறது. அதே சமயத்திலே அந்த உண்மையானது திரித்து கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்மை உள்ளவைகள் எவைகள் என்ற ஒரு கேள்வி என்னுடைய உள்ளத்திலே எழும்பியது. ஆனால் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 5 சொல்கிறது, சத்தியபரனாகிய தேவரீர் என்று சொல்லப்படுகிறது. அதனுடைய பொருள் என்ன? அவர் காட் இஸ் காட் ஆஃப் ட்ரூத் என்று பொருளாகும். அவர் சத்தியத்தின் தேவன். பழைய ஏற்பாட்டிலே நம்முடைய தேவாதி தேவன் உண்மையுள்ளவர். புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆவியானவராகிய தேவனுக்கு சொல்லப்படுகிற பெயர் என்ன? சத்திய ஆவியானவர். அருமையானவர்களே, யோவான் 18ஆம் அதிகாரம் 37-38 நீங்கள் வாசிக்கும் பொழுது பிலாத்து ஆண்டவராய் இயேசுவிடத்திலே விசாரிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை குறித்தே சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியவான் எவனும் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறான் என்கிற பொருளிலே பதில் சொல்கிறார். அப்பொழுது பிலாத்து கேட்கிறார், சத்தியமாவது என்ன? அருமையானவர்களே, என்னை பொறுத்தவரையிலே 2 காரியங்கள் உண்மையானவைகள், சத்தியமானவைகள். ஒன்று, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர், அவர் சத்தியம் உள்ளவர். அவர் சொல்கிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் பிறந்ததிலிருந்து அவர் பரமேறு வரையிலும் உள்ள காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவைகளை சிந்திக்கும் பொழுது அவைகளையே சிந்திக்க வேண்டும், ஏனென்றால் அவர்தான் சத்தியமானவர். இன்னொரு காரியம், யோவான் 17:17 இதோ இந்த சத்தியத்தினாலே இவர்களை பரிசுத்தமாக்கும் உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஒன்று, நம்முடைய ஆண்டவர் சத்தியம் உள்ளவர். இரண்டாவது, அவருடைய எழுதப்பட்ட வார்த்தைகள் சத்தியமானவைகள், உண்மையானவைகள். ஆதிகாமத்திலிருந்து வெளிப்படுத்தின வசனம் வரை வாசித்து பாருங்கள், அத்தனையும் சத்தியமானவைகள். ஆண்டவருடைய வசனம் குறைபடவில்லை, அது திரித்து சொல்லப்படவில்லை, அது பழுதற்ற பரிசுத்தமான வசனம். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல ஆண்டவரையும் ஆண்டவருடைய திருவார்த்தையாகிய வசனத்தையே நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழலாம். ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் மாறலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆகவே உண்மையானவர் ஆண்டவர். உண்மையான காரியங்கள் ஆண்டவருடைய எழுதப்பட்ட வசனங்கள். அருமையானவர்களே, விசுவாசிகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் ஆண்டவரை குறித்தும் அவருடைய வார்த்தையை குறித்தும் நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். மற்ற நினைவுகள் நம்முடைய நினைவுகளுக்குள்ளே ஊடுருவி நம்மை கரைபடுத்தாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி செய்வோமானால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழலாம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை நீர் ஆசீர்வதியும். உண்மை குறித்தும் உடைய வார்த்தையும் சிந்திக்கிற அந்த கிருபையை தார். இந்த காரியங்களுக்கு அர்ப்பணிக்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.